அவ வேற ஒரு ஒரு குழப்பத்துல சொல்ற மாதிரி சொல்லுங்கிறா அவ தவிர. நான் தான் சொல்றேனே, குழப்பத்துல சொல்ற மாதிரிலாம் இல்ல. அவ வந்து இப்போ நான் போன வாரத்துல இருந்து அவளை பாக்குறது எப்படி பாக்குறேன்னா, அவ இப்போ ஆதிரையை வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி 10 விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால, அது நான் சொன்னதே வந்துட்டு ஒரு 10 விஷயம் நம்ம வந்துட்டு இங்க நடந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா உனக்கு தாண்டி பிரச்சனை, அது தேவையில்லாம எனக்கு அது வரக்கூடாதுன்றது நான் ஒரு கஞ்சனா தான் அதை சொன்னேன். அதை அவ வந்து டோனாவே மாத்தி அதை வந்துட்டு இவன் வந்துட்டு த்ரெட்னிங் டோன்ல சொன்னான்றதை ஃபர்ஸ்ட் சொன்னான். ஆனா அது நடக்கும் போதே அரோரா தான் என்கிட்ட கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி ஆதிரை அவன் பண்றது தப்புலாம் இல்லை ஆதிரை, நீ அவன்கிட்ட பேசி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். அரோரா தான் பேசவே வச்சா எங்க 2 பேரையும் பேச வச்சு நான் சாரிலாம் சொல்லி அது அப்பயே முடிஞ்சாச்சு. அப்பயே உனக்கு அது பிரச்சனையா தோணலை. அப்படியும் அதுக்கப்புறமா உனக்கு அது பிரச்சனையா தோணியிருந்தா அந்த வீக்ல என்கிட்ட நீ தனியா அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். நீ அட்ரஸ் பண்ணலை. நீ வீக்கெண்ட் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு இன்னைக்கு நான் உன்னை கண்டிப்பா இதை சொல்லணும்டா, எனக்கு இது ரொம்ப தப்பா தோணுது நீ சொன்னது, த்ரெட்னிங்கா தோணுது அப்படின்னா நீ அட்ரஸ் பண்ணிருக்கலாம். உண்மையாவே கன்சர்ன் இருக்குன்னா நீ அட்ரஸ் பண்ணிருக்கணும். இல்ல நீ என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கணும், உன் ஃப்ரெண்டுக்காக ஃபைட் பண்ணிருக்கணும். நீ உன்னோட கேமுக்காக நீ வீக்கெண்ட் எந்திரிச்சு நம்ம கிட்ட பேச பாயிண்ட் இல்லை, இதை சொன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் மாசா தெரிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு நீ எந்திரிச்சு சொல்லிட்டு அது அங்கேயே முடியுதுன்னா அப்ப அது வந்து கன்சர்னோ இல்ல. இப்ப வாயில சொல்றிய அப்ப அவர் எதுக்கு சொல்ல வேண்டியது தானே? என்ன இந்த மாதிரி அவ தானே பேச வச்சா, அவ தானே இதான் நான் திரும்ப சொல்றேன். அவ என்கிட்ட இதேதான் சொன்னான். அப்ப அடுத்து அந்த வாரம் தானே வாட்டர் மிலன் கிளம்பினாப்ல மன்னர் டாஸ்க். அப்போ தனியும் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பக்கத்துல வந்தேன். ஒரு 7 பேரோ ஏதோ சொன்னாங்க, 6 பேர் ஏதோ சொன்னாங்க. அப்ப 17 பேரோ இன்னும் இருந்தோமா உள்ள. இவங்க பிரசன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, யார் என்ன அக்யூசேஷன்ஸ் வேணா வைக்கட்டும், பரவாயில்ல வச்சுக்கோங்க. அப்படி கிடையாது. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசி. இவ்வளவு கேமரா இருக்குடா, வெளியில ஆளுங்க பாக்குறாங்கல்ல நீ கரெக்டா இல்லையான்றது. நீ வந்து ஒருத்தங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், நீ ஒண்ணு இங்க ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அது உண்மையாவே நான் த்ரெட்னிங் டோன்ல பேசியிருந்தேனா இப்போ இந்த விஷயத்தையே அதான் நான் கேக்குறேன். அது வந்து இந்த 16 உள்ள இருக்கிற 13 பேருக்கு தான் அப்படி. வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அவ்வளவுதான். விட நீ கரெக்டா பேசிருக்க உனக்கு தெரியும்ல. ஆமா, நான் கரெக்டா நீ த்ரெட்டனிங் டோன்ல பேசலன்றது உனக்கு தெரியும். இவ்வளவு கேமரா இருக்குல்ல, டெஃபினெட்லி அத கவர் பண்ணிருப்பாங்க. நான் பேசலன்றது தெரியும். அண்ட் அந்த டோன் அது யாரால டிஸ் பண்ண முடியாது. இல்ல அந்த டோன் த்ரெட்டனிங்கா கன்வே ஆயிருக்காதுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா கன்வே ஆயிருந்தா வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. நீ ஏன் அப்படி பேசுன, ஏன் அப்படி பேசுனியா, அது என்ன காரணம் அதுக்கு? ஏன்னா அந்த கேஸ பத்தி பேசியிருக்காங்க. நான் அதுக்கப்புறமா ஆதிரை கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு சாரி நான் அப்படின்னு பேசுனதெல்லாம் பேசியிருக்காங்க. அவ்வளவு பேசணுங்க. நான் பேசின சொல்றது எல்லாமே வந்து கவர் ஆகுதுடா. இங்க யாருக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்து நம்ம இது பண்ணணும்ன்றதெல்லாம் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் அழுகுறோமா சார் முற்று இது 3 மாறி மாறி வரப்போகுது சர்க்கிள்ல தெரிஞ்சு போச்சு. ஆமா, நான் என்ன கனவா கண்டேன் சுபிக்ஷா அழுவான்னு இப்படி உட்காந்து யதார்த்தமா பேசிட்டு இருந்தோம். கட் பண்ணி ஓபன் பண்ணா 1 செகண்ட்ல சேஞ்சிங் ரூம்ல இருந்து வெளில வாங்க வேணாம் இனிமே யாராச்சும் போனா நான் ஸ்கிரீன் பிக் பாஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு கிடையாது வெளில வர 4 ஒரு 1/2 மணி நேரத்துல என்னோட டேவே இப்படி ஆயிடுச்சு. அது அவ்வளவுதான் லைஃப். பிக் பாஸ் அவ்வளவு விட்டு வரத பாத்துக்கலாம். நானே எதிர்பார்க்கலாம். ஹர்ட் ஆச்சுன்னா ஹர்ட் ஆயிக்கோ, அப்புறமா சரியாயிக்கலாம். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் 3 மணி நேரத்துல சரியாயிருவோம்டா. வரேன். Free pass from me. அதுதான் சொல்றேன். பார்க்க பார்க்க காயம் தெரியும்ல. அப்ப நான் அதை பத்தி ஆர்கியூ பண்ணியும் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ பண்ணல, நீ அதை இதுக்காக பண்ணன்றதெல்லாம் சொல்லாத, எனக்கு அது எதுக்காக பண்ணன்னு தெரியும், நீ இதுக்காக தான் பண்ண அப்படின்றத நான் சொல்லிட்டு வந்துட்டா அப்ப அது பாக்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும்ல, ஓ இவங்க இப்படி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்களா உள்ள அப்படின்றது. வேணாலும் பாக்கலாம் தெரிஞ்சுட்டோம். எல்லாமே ஏன்னா 24 hours நமக்கு போயிட்டு இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. அது பாக்குறவங்க எக்கச்சக்கமா பேர் இருக்காங்க. இல்ல நீங்க வெளியே 24 hours நீங்க வெளியே 30 நாள் பாத்துட்டு தான் வந்திருக்கீங்க. அது 21 நாள் ஆதிரை இங்க இருந்திருக்கா. நீங்க வெளியே இருந்து பாத்துட்டு வந்தபோது என்கிட்ட சொன்ன பெர்ஸ்பெக்டிவ்லயும் நான் தள்ளி அதான் நான் சொல்றேன். அவ இங்க வந்து உன்னை ட்ரை பண்ணா. நான் ஏன் அதை கட் ஆஃப் பண்ணனா, நான் அதை ஜஸ்டிஃபை பண்ற இடத்துக்கு நான் போய்
நான் அந்த இடத்துல ஏதாச்சும் தப்பான வார்த்தை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வேணுமா?